அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது? டிசம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் டிசம்பர் மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிக சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் டிசம்பர் 3ஆம் தேதியில் செவ்வாய் வக்ரகிரியில் திரும்புகிறாருங்க. விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுவதும், அதே சமயம் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 6இல் நுழைவதும் சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. 4இல் சஞ்சரிக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று வித்யாகாரகரான புதனும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறார். சந்திரன் 12 இடங்களில் சஞ்சரித்தாலும் கூட சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது மிக அற்புதமான வாய்ப்புகளையும் வரவிற்கான சாத்தியக்கூறுகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நிறைவான மாற்றம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் கர்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குருவும் வலுவாக 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தவிடுபடியாகி பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது இந்த டிசம்பர் மாதத்தில். மேலும் இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்றால், முழு சுபகிரகமான குரு கர்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. குரு வக்ரம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் கர்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். அதே போன்று சப்தமஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. சனி சப்தமத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி வலிமை வாய்ந்த இரு கிரக நிலைகளும் முரண்பாடான அமைப்பில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ராகு அஷ்டமத்திலும் கேது குடும்பஸ்தானத்திலும் சஞ்சரிப்பது சற்று சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே அலட்சியம் வேண்டாம். ராகு கேதுவின் அமைப்பால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக இந்த வேளையில் செயல்பட்டாக வேண்டும். விரயத்தில் வக்ரம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சூரியனும் வித்யாகாரகரான புதனும் நுழைவது பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள், தடைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறது. சந்திரன் 12 இடங்களில் வலம் வந்தாலும் பெரும்பாலும் சாதகமான நல்ல மாற்றங்களை சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். சுக்கிரனும் எதிர்பாராத அற்புதமான நல்ல வாய்ப்புகளை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. மறைமுகமான தொல்லைகள், மேலும் உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து தங்களுடைய வாழ்வில் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். இப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க, குடும்பம் சார்ந்த சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் சுக்கிரன், சந்திரன், ராசியின் அதிபதியான சூரியன், புதன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு நல்ல சாதகமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குகின்றன. குரு, சனி ஆகிய 2 கிரக நிலைகளும் ஒரு வகையில் சாதகமான சூழலையும் ஏற்படுத்துகின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் அதீதமாக இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. பண வசதி, செல்வ செழிப்பு, நினைத்தபடி முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில், குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனக்கு மிகப்பெரிய அளவில் செல்வம் வேண்டாம், கடன் சார்ந்த தொல்லைகளை தவிர்த்து நிம்மதி பெற்றாலே போதும் என்று நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கடன் சார்ந்த தொல்லைகள் இருந்து முற்றிலும் வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. விவாக முயற்சியில் நல்ல வரன் கிடைத்து எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டுங்க. புத்திர பாக்கியம் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல்நல ஆரோக்கியம்
ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைய போகிறது. குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நலையில் ஏற்பட்ட சிக்கல்களும் சீராகக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக டிசம்பர் மாதம் மிக சிறப்பாகவும் வலுவாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது. கிரகநிலைகள் ரீதியாகவும் பல சிரமங்கள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் கண்டச்சனியாக இருப்பதால் பயணங்கள்ல அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. அலட்சியம் வேண்டாம். உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளிலும் பணிச்சுமை என்பது அதிகரிக்குங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் கூடுதல் பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது என்று சோர்வுடனும் அசதியுடனும் காணாமல் உத்வேகத்துடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போகிறது. பெரிய அளவிலான பிரச்சனைகள் உத்தியோக ரீதியான பணிகளில் உங்களை விட்டு விலகுங்க. உணர்ச்சி வசப்படாமல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி உத்தியோக ரீதியாக வரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட உங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. நெல்லிக்கனியை போல் தெல்ல தெளிவாக முடிவெடுத்து சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது. தொழில்துறை சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான வளர்ச்சி பெறக்கூடிய வகையிலும் பல மடங்கு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய செயல்பாடுகள் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன. இந்த தருணத்தில் நிதி சார்ந்த விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமையும். புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் கனகச்சிதமாக தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் அமைய போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்குங்க. மக்களுக்கு உங்களுடைய படைப்புகள் மிகுந்த ஆர்வத்தையும் வரவேற்பையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது செய்யும் செயல்பாடுகள் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு நிறைவாக பெறுவதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்த்தபடியே அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக செய்வதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. அடிக்கடி ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு, சுக்கிரன், சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சில நல்ல சாதகமான மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் சிம்மராசிக்கார பெண்மணிகள் மனதில் நினைத்த காரியங்களை சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சிறப்பான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு